ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? பாலக்கீரை குழம்பு வச்சு கோவக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு குயிக் ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் நான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி சின்ன வெங்காயம், பூண்டு உரித்தது, தக்காளி ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு நல்லா குக்கரில் குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கரை திறந்தோடனே நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், பூண்டு, பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்ச பாலக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா கீரையை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டு மூடி போடக்கூடாது, வேக வைக்கணும். கீரை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அதனால் அதுக்கப்புறம் பருப்பு நல்லா மசிச்சு விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற்றிடுங்க. குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் போட்டு கிளறி விட்டுட்டு தாளிப்பு கொட்டிக்கலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிப்பு தட்டிடுங்க. அவ்வளோதான், கீரை குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம கோவக்காய் பொரியலுக்கு கோவக்காய் நறுக்கிக்கலாம். ரவுண்டாக நறுக்கிக்கலாம். கோவக்காய் பொரியலுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணி அதை போட்டு தான் நான் செய்வேன். மல்லி நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கு சோம்பு, ஜீரகம், பட்டை, மிளகு போட்டு நல்லா வெறும் சட்டியில் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பும் வெறும் சட்டியில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியலுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கோவக்காய் நறுக்கி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. அப்புறம் மூடி திறந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான மாதிரி சேர்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் ரெடி. அவ்வளோதான்.